பிரான்சின் பிரதான நிலப்பரப்பில் உள்ள 55% வீடுகளில் விரிசல் ஏற்படும் அபாயத்தில் இருப்பதாக புதிய வரைபடம் எச்சரிக்கிறது. சுற்றுச்சூழல் அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த வரைபடம் இதற்கு முன் 48% இருந்த அபாய அளவை விட தற்போது உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் சுமார் 1.2 கோடி வீடுகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடுமையான வறட்சியின் போது நிலத்தடியில் உள்ள களிமண் சுருங்குவதும் மழைக்காலத்தில் மீண்டும் விரிவடைவதுமே இந்த விரிசல்களுக்கு முக்கிய காரணமாகும். குறிப்பாக 1970ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு சீமெந்தினால் கட்டப்பட்ட வீடுகள் அதிக பாதிப்புக்கு உள்ளாகின்றன. ஏனெனில் அப்போது இருந்த கட்டுமான விதிகள் ஆழமற்ற அடித்தளங்களையே அனுமதித்தன. இது தற்போதைய தட்பவெப்பநிலைக்கு தாக்குப்பிடிப்பதில்லை. புதிய சட்ட விதிமுறைகளுக்கு அமைய ஒரு வீட்டை விற்பனை செய்யும் போது அந்த பகுதியில் உள்ள நில அதிர்வு, வெள்ளம் மற்றும் களிமண் நிலச்சரிவு போன்ற அபாயங்களை விற்பனையாளர் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். இதற்காக பெரும்பாலான விற்பனையாளர்கள் அரசின் இணையதளத்தை பயன்படுத்துகின்றனர். 2024ஆம் ஆண்டு முதல் இதற்கான கட்டுமான விதிகள் மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இந்த அபாயத்தினால் பாதிக்கப்பட்ட நகர சபைகளின் தங்களை இயற்கை பேரிடர் பகுதியாக அறிவிக்க விண்ணப்பிக்கலாம். அவ்வாறு அறிவிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர்கள் காப்பீட்டு நிதியை பெற முடியும். எனினும் இந்த விரிசல்களுக்கான காப்பீட்டு கட்டண கழிவு மற்ற பேரிடர்களை விட அதிகம் ஆக 1520 யூரோவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வகை விரிசல்களை காப்பீட்டு நிறுவனங்களிடம் நிரூபிப்பதில் சில சிக்கல்கள் உள்ளன. அயல் வீடுகள் பாதிக்கப்படாமல் ஒரு வீடு மட்டும் பாதிக்கப்படுவது மற்றும் வானிலை மாற்றத்திற்கும் விரிசல் தோன்றுவதற்கும் இடையிலான கால இடைவெளி ஆகியவை இழப்பீடு பெறுவதை தாமதப்படுத்துகின்றன. கடுமையான பாதிப்புள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்படவும் வாய்ப்புள்ளது.